இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு யாரென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உடன் பிறந்த சகோதரர். அவர் இவ்விதமாய் எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, wherever you face trials, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். The testing of your faith, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. Perseverance must finish its work. இங்கே யாக்கோபு என்ன சொல்கிறார் என்றால், நாம் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, உலகத்தில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் சோதனை கட்டாயம் இருக்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பிசாசவன் சோதித்தான். யோபு சொல்லும் பொழுது, தாயினுடைய வயிற்றில் என்னைக்கு நம்ம பிரித்தெடுத்தோமோ அன்னிலிருந்தே நமக்கு துன்பம் ஆரம்பமாகிறது. அப்படிப்பட்ட சோதனைகளில் ஒரு மனிதன் அகப்படும் போது, அதாவது விசுவாசத்தின் பரீட்சையானது, அந்த சோதனுடைய விசுவாசத்துடைய பரீட்சையானது எப்படி இருக்குனாக்கா, நமக்கு ஒரு பொறுமையை உண்டாக்கும். சோதனை வர்றது நல்லது. அந்த சோதனையின் மூலமாக நமக்கு ஒரு பரீட்சை, நமக்கு ஒரு டெஸ்ட் நடக்குது. அந்த டெஸ்டுடைய ரிசல்ட் என்ன ஆகுதுனாக்கா, நமக்கு பொறுமையை உண்டாக்குறது அறிந்து அதை நம்ம என்ன செய்யணும், வருத்தப்படக்கூடாது. அதுக்காக நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடையாது. நம்முடைய பொறுமை என்ன செய்யணாக்கா, பூரண கிரியை செய்ய வேண்டும். இங்கே யாக்கோபு என்ன சொல்கிறாருனாக்கா, ப்ராக்டிஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை நேரத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து யாக்கோபு இந்த நிருபத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதே யாக்கோபு நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அதாவது பல ஆண்டுகளுக்கு பின்பு, 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். தன்னுடைய ஒரே செல்ல மகனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு உடனே என்ன செய்தார்னாக்கா, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஒபீடியன்ஸாக நடந்து, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே தட்டாம உடனே கீழ்ப்படிஞ்சு கிரிகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அதே போல ஆவி இல்லாத சரீரம், ஒரு மனிதனுக்கு ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்து போயிருக்குதோ அதே மாதிரி கிரி இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதனை நேரத்தில், நம்முடைய கஷ்ட நேரத்தில், நம்முடைய துன்ப நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்னாக்கா, நம்முடைய விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாருங்கள். எப்படிப்பட்ட சோதனை நமக்கு வந்தாலும், நம்முடைய குடும்பமாக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, உறவுகள் மத்தியில் இருந்தாலும் சரி, நண்பர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சோதனை நமக்கு வந்தாலும் கர்த்தர் வருமளவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் மிகவும் நீடிய பொறுமையுள்ள சகோதரனாக சகோதரியாக காணப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் கர்த்தர் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கம்மிங் வெரி சூன். அப்படி இருக்கிறபடினால் நம்முடைய பொறுமையை
ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டுகிறது. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது எப்படின்னாக்கா, யாரெல்லாம் பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்க தான் பிளஸஸ் பை த லார்ட். அவர்கள் அந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யோபுக்கு வராத கஷ்டமே கிடையாது. அவருக்கு எல்லாவற்றையுமே இழந்து விட்டார். அவர் இழக்காத்து ஒன்றுமே இல்லை. தன்னுடைய மரணத்துக்கு அவர் போராடி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்த என்ன சொல்றாருனாக்கா, யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னோட உயிரை எடுத்து விட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் மேல் ஹோப் வச்சிருக்கிறேன். கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்றாரு. அதே மாதிரி யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை சோதித்த பின், அதாவது என்னை டெஸ்ட் பண்ண பிறகு, கர்த்தர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், நான் கோல்டா விளங்குவேன்னு சொல்றாரு. அவர் அதே மாதிரி நமக்கு சோதனை வருதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வருதுன்னா நல்லது. அந்த சோதனை வரும்பொழுது நமக்கு என்ன செய்தோம், அதாவது நமக்கு பரீட்சை வருது, டெஸ்ட் வருது. அதாவது நமக்கு டெஸ்ட் வருது, அது மூலம் நம்ம பொறுமையை கற்றுக்குறோம். அந்த பொறுமையை கற்றுக்கும் போது அந்த பொறுமையின் மூலம் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொடுக்குறோம். ஆவியினுடைய கனிகள் 9, ஆவியினுடைய வரங்கள் 9 கூட இப்படி தான் சொல்லுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், ஆவியினுடைய கனிகள் 9 சொல்லும் பொழுது பொறுமை, நீடிய பொறுமையுள்ள நாம் காணப்பட வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நாம் நீடிய பொறுமையாக இருக்கும் பொழுது, எவ்வளவு நாம் பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கோ நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள், ஈவன் மரணம் வந்த போதிலும் கூட தகப்பனே சோதரம், கண்ணீர்கள், கவலைகள், துன்பங்கள் வந்த பொழுதிலும் ஆண்டவரே சோதரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி, யோபுவை பின்பற்றி கூட தகப்பனே சோதரம், அப்போஸ்தலர்களை பின்பற்றி, அப்போஸ்தலனாகிய பவுலை பின்பற்றி, அப்போஸ்தலனாகிய யாக்கோபை பின்பற்றி கூட தகப்பனே சோதரம், நாங்கள் சோதனையை சகிக்கக்கூடிய பிள்ளைகளாக, சோதனையை சகித்த பின்பு யோபு சொல்லுகிற பிரகாரம், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்ன பிரகாரம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை அளிப்பேன் என்று யோபு சொன்ன பிரகாரம், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் சோதனையை சகித்து நீங்கள் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட பொறுமையை எனக்கும் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொருக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.